ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ராஜா டெக் சேனல். இந்த ஒரு வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது யூடியூப்ல நீங்கள் வந்து ஷார்ட் வீடியோஸ் மேக் பண்ணுறீங்க. அதுலேயும் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய சேனல் வந்து யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராமில் ஜாயின் பண்ணியிருக்கு. நீங்கள் மானிட்டேஷன் எனேபிளான கிரியேட்டர் தான் ஏர்ன் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் உங்களில் நிறைய பேருக்கு இந்த கொஸ்டின் இருக்கலாம். ஷார்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் ஏர்னிங்ஸ் அப்படிங்கிறது வர ஆரம்பிச்சிச்சு. பட் எதனால் இவ்வளோ கம்மியாக இருக்குது ஷார்ட் ஸ்பீட் ஆட்ஸில் வரக்கூடிய ரெவென்யூ அப்படிங்கிறது. ஸோ இதை பற்றின டீட்டெயில் தான் இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லலாம். லாங் ஃபார்ம் கண்டென்ட்டை நம்ம கம்பேர் பண்ணோம் அப்படின்னு சொன்னா கம்பேர் பண்ணவே முடியாது அப்படிங்கிற மாதிரி ரெவென்யூ வந்து இருக்கு. சோ அது எதனால வந்து இவ்வளவு கம்மியா இருக்குது, இதுக்கு என்ன ரீசன் இருக்கு, அண்ட் இந்த ஷார்ட் ஸ்பீட் ஆட்ஸ் வந்து எப்படி வந்து ஒர்க் ஆகுது, இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரிஞ்சா இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்க, அதனால இந்த ரெவென்யூ வந்து இப்படி வந்து நமக்கு வருது அப்படிங்கிறது ஒரு பேசிக் வந்து தெரியும் இல்லையா. சோ அதனாலதான் இந்த ஒரு வீடியோ மேக் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். சோ இந்த ஷார்ட் ஸ்பீட் ஆட்ஸ் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கறத சிம்பிளா என்னால முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டீடைலா உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். ஒரு சில இமேஜஸும் கண்டிப்பா கொடுத்துருப்பேன். ஸோ அதன் மூலியமா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிளியரா புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ அதை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை வந்து நம்ம பார்க்க போறோம். அது என்னன்னு கேட்டீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்க்கான ரெவென்யூ ஷேரிங் அப்படிங்கிற ஒரு விஷயம். அது என்ன அட்வர்டைஸ்மெண்ட்க்கான ரெவென்யூ ஷேரிங் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நார்மலாவே வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்ல நம்ம ஏர்ன் பண்றோம்னா அந்த ஏர்னிங்ஸ் வந்து நமக்கு அனலிட்டிக்ஸ்ல ரெவென்யூ பேஜ்ல ஷோ பண்ணக்கூடிய ரெவென்யூ வந்து நமக்கானது தான். பட் அதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா ஷேரிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்கும் ரெவென்யூல. ஸோ அந்த அட்வர்டைஸ்மெண்ட் ரெவென்யூ ஷேரிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடந்துதான் நமக்கு வந்து அந்த ரெவென்யூ வந்து வருது அப்படின்னு சொல்லலாம். அந்த அனலிட்டிக்ஸ்ல வந்து நமக்கு வந்து ரெவென்யூ பேஜ்ல கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த ஏர்னிங்ஸ் வந்து. சோ இந்த அட்வர்டைஸ்மெண்ட்கான ரெவென்யூ ஷேரிங்கை பொறுத்த வரைக்கும் லாங் ஃபார்ம் கண்டென்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டா, அதாவது நார்மலா நம்ம மேக் பண்ணக்கூடிய கண்டென்ட், இந்த வீடியோ கூட ஒரு எக்ஸாம்பிளா எடுத்துக்கலாம். சோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மேக் பண்ணக்கூடிய கண்டென்ட்டுக்கு 55% வந்து கிரியேட்டர்ஸ்க்கும், அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா 45% யூடியூப்க்கும் அப்படிங்கிற மாதிரி ஷேரிங் வந்து இருக்கும். அதே சமயம் நம்ம வந்து ஷார்ட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டா அது 10% கம்மியா இருக்கும் கிரியேட்டர்ஸ்க்கு அப்படின்னு சொல்லலாம். அது எவ்வளவு அப்படின்னு கேட்டீங்கன்னா 45% வந்து கிரியேட்டர்ஸ்க்கும் 55% வந்து யூடியூப்க்கும் அப்படிங்கிற மாதிரி. சோ இதனாலதான் ஒரு வேலை கம்மியாகுதோ அப்படின்னு நினைச்சீங்கன்னா இதுவும் ஒரு காரணம். இது போக ஒரு சில விஷயங்களும் இருக்கு. அதையும் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம டீடைலா வந்து பார்க்கலாம். அது என்னென்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஷார்ட் ஸ்பீட் ஆட்ஸ், அதாவது ஷார்ட்ஸ் வந்து நம்ம வந்து ஷார்ட் ஸ்பீட்ல பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஸ்க்ரோல் டவுன் பண்ணி பார்க்கும்போது அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது பிளே ஆகுது இல்லையா, அங்கங்க வந்து பார்த்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் வந்து பிளே ஆகும். ஸோ அந்த அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்க்கான ரெவென்யூ வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட்டர்ஸ்க்கு ரிவார்ட் பண்ற விதமாகவும், அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா மியூசிக் லைசன்ஸ்க்கான காஸ்ட்டை வந்து கவர் பண்ற விதமாகவும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இதுல முக்கியமா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கிரியேட்டர் பூல் அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிஞ்சாகணும். அது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஓவரால் வந்து ஒவ்வொரு மானிட்டேஷன் எனேபிள் ஆன கிரியேட்டர்ஸ்க்கும் எவ்வளவு வியூஸ் போயிருக்கு, அதே சமயம் அவங்க என்ன மாதிரி எதுவும் மியூசிக் யூஸ் பண்ணிருக்காங்களா அப்படிங்கறதெல்லாம் பொறுத்து அதுல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிரியேட்டர் பூல் அப்படிங்கிறது வந்து கால்குலேட் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். சோ இதுல மியூசிக் யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொன்னா அப்கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்கும். அதாவது அந்த கிரியேட்டருடைய ஷார்ட் வீடியோனுடைய வியூஸை பொறுத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு மியூசிக் ட்ராக் யூஸ் பண்ணிருக்காங்க இல்லையா, சோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பர்டிகுலரா வந்து அந்த மியூசிக் லைசன்ஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்கும். சோ இது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா 50-50 அப்படிங்கிற மாதிரி ஒரு மியூசிக் ட்ராக், அது போக மல்டிபிள் ட்ராக் வந்து யூஸ் பண்ணியிருந்தா அதுக்கு தகுந்த மாதிரி அப்படிங்கிற மாதிரிலாம் அதுல வந்து கொடுத்திருந்தாங்க. சோ ஓவரால் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் ஷார்ட்ஸ் ஆட் ரெவென்யூ அப்படிங்கிற ஒரு விஷயம் எடுக்கப்படுது. அதுல கிரியேட்டர் பூல் அப்படிங்கிற ஒரு விஷயம் கொண்டு வரப்படுது. மியூசிக் லைசன்சிங் அப்படிங்கிற ஒரு விஷயமும் அதுல இருக்கு. அதாவது கிரியேட்டர்ஸ் வந்து மியூசிக் யூஸ் பண்ணிருக்காங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஷேரிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்கிறதுலாம் இருக்குது. சோ அதுல முக்கியமான பார்ட்டா இருக்கக்கூடியது உங்களுடைய ஷார்ட்ஸ் வந்து எவ்வளவு வியூஸ் வந்து அதுல கொண்டு வந்திருக்கு, அந்த கிரியேட்டர் பூல்ல இருக்கக்கூடிய ரெவென்யூக்கு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் கால்குலேட் செய்யப்படுது. சோ மானிட்டேஷன் எனேபிள் ஆகாத கிரியேட்டர்ஸ் இதுல வந்து கிடையாது. மானிட்டேஷன் எனேபிள் ஆன கிரியேட்டர்ஸ் யார் யார் அப்படிங்கறதெல்லாம் பார்த்து அதுல வந்து பர்டிகுலரா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லலாம். இதுல ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட்டர் பூல்ல வந்து இப்போ வந்து 5% ஆஃப் வியூஸ் வந்து உங்களுக்கு வந்து போயிருக்கு, அதுல வந்து வந்திருந்திருக்கு அப்படின்னு சொன்னா 5% ஆஃப் ரெவென்யூ வந்து பார்த்தீங்கன்னா அலோகேட் பண்றாங்க. அதாவது கிரியேட்டர் பூல்ல வந்து அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட்டருக்கு வந்து வரும். கிரியேட்டர் பூல்ல இருந்து அந்த அலோகேட் பண்ண கிரியேட்டருக்கு வந்து ரெவென்யூ போகும்போது இதுல அட்வர்டைஸ்மெண்ட்கான ரெவென்யூ ஷேரிங்கும் வந்து பார்த்தீங்கன்னா நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதாவது நார்மலா வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸை பொறுத்த வரைக்கும் 45% கிரியேட்டருக்கும் 55% யூடியூப்ங்கிற மாதிரி போகுது இல்லையா. சோ அது முக்கியமா நம்ம தெரிஞ்சே ஆகணும். சோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஓவரால் வந்து ரெவென்யூ அப்படிங்கிறது, அந்த ஷார்ட் ஸ்பீட் ஆட் ரெவென்யூ அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம வந்து ரெவென்யூ பேஜ்ல செக் பண்றோம் இல்லையா, சோ அது வந்து வருது. சோ இந்த மாதிரியான ப்ராசஸ்லாம் முடிஞ்சுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரெவென்யூ அப்படிங்கிறது வந்திருக்கு. சோ அதனாலதான் அது இந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறதையும் கண்டிப்பா நீங்க தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். சோ இதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க கைஸ். இதுவே நம்ம லாங் ஃபார்ம் கண்டென்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டா சிம்பிள் ப்ரொசீஜரா இருக்கும். நம்மளுடைய வீடியோல அட்வர்டைஸ்மெண்ட் வருது, நமக்கு அதற்கான ரெவென்யூ வருது அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு ப்ரொசீஜரோட முடிகிற மாதிரி இருக்கலாம். அதனாலதான் அது கொஞ்சம் பெட்டரா இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். அதே சமயம் இந்த ரெவென்யூ ஷேரிங் அப்படிங்கிற ஒரு விஷயமும் 10% அதுல கூட அப்படின்னு சொல்லலாம். சோ ஓவரால் ரெவென்யூ, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஓவரால் வியூஸ் ரேஞ்ச், அடுத்தது அதுல மியூசிக் யூஸ் பண்ணிருக்காங்களா, அதுக்கு அடுத்தது அந்த ஆட்ஸ் ரெவென்யூ ஷேரிங், இந்த மாதிரி ப்ராசஸ்லாம் போகிறதால தான் ஷார்ட்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ரெவென்யூ அப்படிங்கிறது லாங் ஃபார்ம் கண்டென்ட்டை விட வந்து பார்த்தீங்கன்னா கம்மியா இருக்கு. சொல்லப்போனா அதை கம்பேர் பண்ணவே முடியாது அப்படிங்கிற மாதிரி இருக்கிறதுக்கான காரணமும் இதுதான் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. சோ இத பத்தின டீடைல்ஸ் சொல்லணும்னு நினைச்சேன்.
நினைச்சேன். கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துக்கும், கிளியரா புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் guys. இன்னும் டவுட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னு சொன்னாலும் மறக்காம கமெண்ட்ஸ்ல லீவ் பண்ணுங்க. என்னால முடிஞ்ச அளவுக்கு குயிக்கா ரிப்ளை பண்ண ட்ரை பண்றேன். ஒரு வீடியோ இதுக்காக தான் மேக் பண்ணேன். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. ஃபைனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் ஆஃப் செட் பண்ணிட்டீங்கன்னா நான் போற இந்த மலையாள வீடியோஸ்க்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் guys. அவ்வளவுதான் guys, ஒரு வீடியோ பார்த்துக்கிறோம். நன்றி. பை, see you. நல்ல வீடியோ சந்திப்போம்.